ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதத்தின் முதல் தேதியிலே ஆண்டவரை தொழுது கொள்ள ஆண்டவர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா, ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கடந்த 7 மாத காலமளவும் அற்புதமாய் நடத்தினார். இந்த 8வது மாதம் அதை காட்டிலும் மேலாக நடத்துவார் விசுவாசித்து நல்லா கைத்தடி தோத்திரம் பண்ணுங்க பாப்பா. Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord Jesus. கண்களை முடிச்சோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, கிருபை இரக்கங்களா மணிமொழி சூட்டுகின்றார், கண்ட வருஷங்களுக்கு சரியாய் நன்னால் நிரப்புகிறவே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, கரங்களை உயர்த்தி கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ராஜா, பரிசுத்த ஆவியான திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களோடு பேசும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு என்று கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் வாசிப்போம். கடந்த நாளிலே இரவு நேரத்திலே நடுநிசையில் என் காதுகள் கேட்க ஆண்டவர் சொன்ன வார்த்தை சங்கீதம் 34:7 வார்த்தை. சங்கீதம் 34:7. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருக்கு பயந்த ஜனத்தை சோழ பாளையம் இறங்கி நம்மை பாதுகாக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்பக்கத்தில் நம்மோடு கூட இருக்கிறார். எப்பொழுதும் நம்மை சோழ பாளையம் இறங்கி பாதுகாக்கிற பரமசேனை நம்மோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே ஆண்டவர் அப்படி நடத்துவார். ஆகவே தேவ ஜனம் பயப்படாமல் கர்த்தருக்குள்ளே திடமாயிருந்து இந்த மாதத்தில் ஆண்டவர் நடத்துகிற நடத்திப்பு ஆச்சரியமாயிருக்கும். அது விடுதலையாயிருக்கும், பாதுகாப்பாயிருக்கும். அவருடைய பராமரிப்பு ஆச்சரியமா இருக்கு. நமக்கு அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை.
அவருக்கு பயந்தவர்களுக்கு பாதுகாப்பு அடைக்கலம் உண்டு. ஆண்டவரை நம்பி கர்த்தருக்கு பயந்து இந்த அதிகாலையில் அவரை தேடி வந்திருக்கிற தேவ ஜனத்தை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உங்களையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்திருக்கிறார். தூதர்களின் பாதுகாப்பு இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஒன்றுக்கு அஞ்ச வேண்டாம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த சங்கீதம் ஒரு அற்புதமான ஒரு சங்கீதம், தாவீதின் சங்கீதம். இது எப்போ இந்த சங்கீதத்தை அவர் பாடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேல் 21 அதிகாரம் 22 அதிகாரத்தில் 1-2 வசனங்கள் வரையிலும் இந்த சங்கீதத்தோட பின்னணிங்க. 1 சாமுவேல் 21:11 22 1-2 வசனம் வரையில் இருக்கிற சரித்திர நிகழ்ச்சி தாங்க அந்த சங்கீதம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சவுல் ராஜாவுக்கு தப்பி அவர் பெலிஸ்திய ராஜாவிடத்தில் போய் அடைக்கலம் போகலான்னு நினைக்கிறார். ஆனால் அங்கேயும் இருந்து அவரை விரட்டி விடுகிறார்கள். அப்படி விரட்டும் பொழுது அங்கிருந்து ஓடி அதுல்லாம் என்கிற ஒரு குகையில் ஒழிஞ்சுகிறாருங்க அவர். அப்பொழுது அந்த நெருக்கமான காலகட்டத்தில் பாடின ஒரு சங்கீதம் தான் இந்த 34ஆம் சங்கீதம். 34ஆம் சங்கீதம் தலைப்பு வாசிங்க பார்க்கலாம். தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்திவிடப்படுகையில் பாடின சங்கீதம். ஆகவே பெலிஸ்திய ராஜா துரத்தி விடுகிறான். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பு நீங்க மனசுல வைக்கிறதுக்காக, அபிமெலேக்கு அப்படின்னு இங்க வரும். ஆனால் நான் சொன்ன அந்த சரித்திர நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 21 பார்த்தீங்கன்னா ஆகீஸ் அப்படின்னு வரும். ஆகீஸ் ராஜான்னு வரும், இங்கே அபிமெலேக்குன்னு வரும். ரெண்டுமே ஒரே ராஜா தாங்க. அதாவது எல்லா பெலிஸ்திய ராஜாக்களுக்கும் பொதுவான பெயர் அபிமெலேக்கு அப்படின்னு இருக்குங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். பொதுவான பெயர் அபிமெலேக்கு. அவர்களுக்குள்ளே ஒரு ராஜாவுக்கும் ஒவ்வொருத்தர் ஒரு பேர் உண்டு. அதில் ஒருத்தர் தான் ஆகீஸ். எப்படி எகிப்து தேசத்தில் எல்லா மன்னர்களுக்கும் பொதுவான பேருங்க பார்வோன்ங்கிறது. அப்புறம் ஒவ்வொரு ராஜாவுக்கும் தனி பேர் இருக்குது, ராமசேஸ் அப்படிலாம் இருக்குது. அப்புறம் அமலேக்கு அப்படிதாங்க. அமலேக்கு பொதுவான பேர் ஆகாக்குங்கிறது. ஆகாங்கிறது பொதுவான பேர். அப்புறம் அவங்களுக்கு தனித்தனி பேர் உண்டு. அப்படி இந்த இடத்துலையும் பெலிஸ்திய ராஜாவுக்கு அபிமெலேக்குங்கிறது ஒரு பொதுவான பெயர். அவனுக்கு அந்த ஆளுகைக்கு டைனாஸ்டி, அந்த ஆளுகைக்கு வந்தவன் தான் ஆகீஸ் ராஜா. அங்கே போய்தான் அவனும் அனுப்பிவிட்டுறான். போகிறது எங்கன்னு தெரியாமல் அதுல்லாம் என்கிற குகையிலே போய் அவர் தங்கியிருக்கிறார். அந்த ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் பாடின ஒரு சங்கீதம். அந்த ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் தாவீதுக்கு கர்த்தர் செய்ததை ஒரு சாட்சியாக சொல்கிறாரு. ரொம்ப நல்லா இருக்குங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இக்கட்டான காலகட்டம், நெருக்கடி. அந்த காலகட்டத்தில் பக்தன் தாவீதுக்கு ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு அவரே சாட்சி சொல்கிறாருங்க. அதுதான் இந்த 34ஆம் சங்கீதம். அப்படி 1, 2, 3 சொல்லு பாருங்க. ஒரு 3 குறிப்பு 4லேருந்து 6 வருஷத்து வாசித்து பாருங்க. கர்த்தர் ரட்சிக்கிறார், காட் சேவ்ஸ், கர்த்தர் ரட்சிக்கிறார் அப்படின்னு வரும். அப்புறம் 2வது கர்த்தர் பாதுகாக்கிறார், அதான் 7வது வசனம். காட் கீப்ஸ், கர்த்தர் பாதுகாக்கிறார். அப்புறம் 3வது 8லேருந்து 10 வருஷம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் திருப்தி அளிக்கிறார், காட் சாட்டிஸ்ஃபைஸ் அப்படின்னு வரும். இப்படி கர்த்தர் ரட்சிக்கிறவர், கர்த்தர் பாதுகாக்கிறவர், கர்த்தர் திருப்தி அளிக்கிறவர். எப்போ ஒரு குகையில் இருக்கும் பொழுது, எல்லாராலும் விரட்டி அடிக்கும் பொழுது, போற இடம் என்னன்னு தெரியாம போய் இனி அடுத்தது என்ன ஆகும், என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில குகையில இருந்த பொழுது கர்த்தர் அவருக்கு எப்படி இருந்தான்னு ஒரு சாட்சி சொல்றாரு பாருங்க. ஆச்சரியமான சாட்சி. நமது ஆண்டவர் அப்படித்தான். நெருக்கடியான காலகட்டத்தில், ஆபத்தான காலகட்டத்தில் அவர் நம்மை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார், அவர் நம்மை திருப்தியாய் நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். இந்த மாதத்திலே ஆண்டவர் சொல்லுங்க, உங்களை திருப்தியாய் நடத்துவார், பாதுகாப்பார். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் ரட்சித்து அற்புதமாய் நடத்துவார். இந்த மாதம் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மாதமாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா?
நல்ல கையை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் சொல்றாருங்க, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்துள்ள சோழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஆகவே இந்த மாதம் நமக்கு ஒரு விடுதலையின் மாதமாய், விடுவிக்கிற மாதமாய், அற்புதமாய் பாதுகாக்கிற ஒரு மாதமாய் கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. ஹல்லேலூயா. இல்ல கையை உயர்த்தி சொல்லுங்களேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சோழ பாளையம் இறங்கி விடுவிக்கிறார். தூதர்களின் பாதுகாப்பு என்று பல இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதுல விசேஷமா ஒரு இடத்த நம்ம இன்னைக்கு குறிப்பா பார்த்து அதுல இருந்து கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாருன்னு நம்ம எடுக்க போறோம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வசனம் வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வசனம். அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் என்று எலிசாவின் நாட்களில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி. இதுல இருந்து தான் 3 விதமான ஒரு விடுதலை நம்ம பார்க்கிறோம். என்ன 34 சங்கீதத்தில் பார்க்கிறோம். அவர் விடுவிக்கிறவர் என்றால் நம்மை இந்த மாதத்திலே 3 விதங்களிலே அவர் கொடுக்கிற விடுதலை குறித்து நம்ம பார்க்க போறோம். 100% விசுவாசிப்போம். இது அப்படியே நிறைவேற்ற கர்த்தர் வல்லவர். எலிசாவின் நாட்களிலே செய்தார் என்றால் நம்ம நாட்கள் அதை காட்டும் மேலாக கர்த்தர் செய்வாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். 2ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த பொழுது ஒரு வயசான தாயாருடைய சாட்சி என்னால மறக்கவே முடியாது. ஒரு சரித்திரத்தை வாசித்தேங்க நான். அரசாங்கம் சொல்றாங்க, இந்த இடத்த, இந்த ஊரை காலி பண்ணிட்டு போயிருங்க, ஜெர்மானியர்கள் குண்டு வீச போகிறார்கள் இன்னைக்கு ராத்திரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாருமே போயிடுறாங்க அந்த ஊரை காலி பண்ணிட்டு. அந்த கிராமத்தை ஒரு வயசான பாட்டி மாத்திரம் அங்கேயே இருக்கிறாங்க, காலி பண்ணாம இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, ஒருத்தர் கேட்டாராம், ஏமா எல்லாம் போயிட்டாங்களே, நீங்க மட்டும் எப்படி இங்க இருக்கிறீங்க அப்படின்னு அவங்க இருந்து கேட்குறாங்க. அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், எனக்கு 91 சங்கீதத்தின் பாதுகாப்பு இருக்குது, தூதர்களின் பாதுகாப்பு இருக்குது, என்ன எந்த குண்டும் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன நடந்துன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ராத்திரி குண்டு போட்டிருக்காங்க, ஆனால் வந்து விழுந்த குண்டு வெடிக்கலை. அந்த பனியிலே அது சருகி அது வெடிக்காமலே போயிருக்குது. அப்போ அத்தனை பேர் சொன்னாங்களாம், இந்த அம்மாவுடைய விசுவாசம் பெரிய விசுவாசம். ஆகவே நமது விசுவாசம் பெரிய விசுவாசமா இருக்கட்டும். அது என்னானாலும் சரிங்க, நம்மை சூழ பாலை மருங்கி பாதுகாக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சரித்திர நிகழ்ச்சியை மனதில் வைத்து 3 விதமான விடுதலை சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். கவனிகள், நமக்கு பிரயோஜனமான வார்த்தை. ஹல்லேலூயா. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றான். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றான். ஓடினாலும் நடந்தாலும் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் குறைவதில்லை.
3 விதமான விடுதலை குறித்து நம்ம பார்க்கலாம். முதல்ல ஆபத்திலிருந்து விடுதலை. ஆபத்திலிருந்து விடுதலை 2 ராஜாக்கள் 6:14. ஆபத்திலிருந்து விடுதலை, டெலிவரன்ஸ் ஃப்ரம் டேஞ்சர். அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். surrounded the city. பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். எல்லா பக்கமும் சீரியரின் இராணுவம். சீரிய ராஜா என்ன செய்தாலும் அது அப்படியே தீர்க்க தரிசனம் மூலம் இஸ்ரவேல் ராஜாவுக்கு எலிசா சொல்லிடுறாருங்க. ஆகவே அவன் என்ன செஞ்சாலும் இஸ்ரவேல் ராஜாவுக்கு தெரிஞ்சிருது. ஆகவே அவர் தப்பிச்சிடுறாங்க. அந்த ராஜாவுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம ரகசியம் திட்டம் எல்லாமே எப்படியோ இஸ்ரவேல் ராஜாவுக்கு தெரிஞ்சிருது. நமக்குள்ள எவனோ ஒரு ஒற்றன் இருக்கிறான் அப்படி வேலைக்காரமான சந்தேகப்படுறாங்க. அப்போ அங்க ஒரு வேலைக்காரன் சொல்றான், ராஜா நீ நினைக்க மாதிரி அப்படி கிடையாது. அவர்களுக்கு எலிசாங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். அவன் ராஜாவின் பள்ளி அறையிலே என்ன பேசினா கூட சொல்லிடுவான் என்று சொல்ல கோபம் கொண்டு அவன் எங்க இருக்கிறான்? தோத்தானில் இருக்கிறான். தோத்தான் ஒரு மலை பிரதேசம். உடனே ஒரு ஸ்பெஷல் இராணுவத்தை அனுப்பி அந்த பட்டணத்தை சுற்றிலும் இராணுவத்தை வைத்து விட்டான். இந்த வேலைக்காரன் எலிசா காலில் இருந்து பார்த்தா அந்த பட்டணத்தை சுற்றிலும் சீரியரின் இராணுவம் இருக்கிறது. அதை கண்டு பயந்தான். அப்ப சொல்லப்பட்ட வார்த்தை தாங்க இது, வளைந்து கொண்டார்கள். வளைந்து கொண்டார்கள். ஒருக்குதான் சொல்றாரு, ஐயோ ஆண்டவரே நாம் என்ன செய்வோம்? எலிசா சொல்றார், பயப்படாதே, அவர்களோடு இருப்பது பார்க்க நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஒரு ஜெபம் பண்ணார், ஆண்டவரே உன் கண்ணை திறங்க சாமி. கண்ணை திறந்த பிறகுதான் இவர்களை சுற்றிலும் பரமசேனை பாதுகாப்பா இருக்கிறத பார்க்கிறார். அக்கினிமயமான குதிரைகள் ராணுவம் இருக்கிறத பார்க்கிறாங்க. அப்புறம் கர்த்தர் விடுவிக்கிறார். இதுல சொல்லப்பட்ட நிகழ்ச்சி தான் வளைந்து கொண்டார்கள். எப்பக்கம் ஆபத்து, எப்பக்கம் ஆபத்து. ஆபத்து விடுதலைன்னு நம்ம பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில இவன் பதறுகிறான், ஐயோ ஆண்டவனே என்ன செய்வோம் என்றால், இதோடைய பதறுதல் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவன் மேல் இவனுக்கு இருந்த நம்பிக்கை குறைவு என்பதை காட்டுது. ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை இவனுக்கு குறைவு என்பதை இது காண்பிக்கிறது. அல்லது தேவனை புரிந்து கொள்வதிலே இவனுக்கு போதிய வெளிச்சம் இல்லை. இந்த 2 விஷயம் தாங்க இவன் அலர்ந்து காரணம். தேவன் மேல் வைத்த நம்பிக்கையில் குறைபாடு, தேவனை புரிந்து கொள்வதிலே இவனுக்கு அவ்வளவா வெளிச்சம் இல்லை. அதன் விளைவு தான் அலறான். நம்ம வாழ்க்கையிலே அநேக நேரத்தில் இப்படி ஆபத்து சூழ்ந்திருக்கும் பொழுது, சில போராட்டம் வரும் பொழுதெல்லாம் இந்த 2 விஷயம் தான் முக்கியம். நமக்கு ஆண்டவரை புரிந்து கொள்வதிலே நமக்கு குறைவு இருக்குமானால், தேவன் மேல் தன் நம்பிக்கையில குறைவு இருக்குமானால், இப்படி நாம ஐயோ ஆண்டவனே அப்படி நம்ம அலறுவோம். ஆனால் எலிசாவை போல ஆண்டவர் மேல ஆழமான ஒரு நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னார், எந்த நிலைமையிலும் பயப்படாதிருப்போம். ஹல்லேலூயா. ஆகவே எந்த ஆபத்து நெருங்கின பண பிரச்சனையோ அல்லது பிசாசு போற எதுவா இருக்கட்டுங்க, மனிதர்கள் போராட்டமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், ஒரு ஆபத்தான சூழ்நிலை கூட இருக்கலாம். ஒருவேளை ஆபத்தான சூழ்நிலை வரலாம். எப்படி வந்தாலும் சரிங்க, கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், அவர்களோடு இருப்பதை பார்க்கிற நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவர்களுக்கு இருக்கிற பாதுகாப்பை காட்டில நமக்கு இருக்கிற பாதுகாப்பு அதிகம். தேவ ஜனத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஓ உங்களோடு இருக்கிற பாதுகாப்பு அதிகம். உங்களுக்கு பின்னணியிலே பரம தூதனுடைய பாதுகாப்பு இருக்கிறது, பரலோகத்தின் பாதுகாப்பு இருக்கு. மனுஷன் சூழ்ச்சி செய்யலாம், அழிக்க நினைக்கலாம், வேலையை பிடுங்க நினைக்கலாம், ப்ரமோஷனை கெடுக்க நினைக்கலாம்.
பல ஆபத்தான நிலைமைகள் கலங்கி வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம், நமது பலம் அதிகம், நமது பாதுகாப்பு அதிகம். எல்லா நிலை கர்த்தர் விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. இவர்கள் மத்தியில் தான் எலிசா சொல்ற வார்த்தை ஆச்சரியமானது. அதை மறுபடியும் வாசிக்கலாம். இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா 6:16. அதற்கு அவன், பயப்படாதே, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அதிகம். எப்படி சொல்றாருன்னா, இந்த எலிசாவுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்து இருக்குதுங்க. ஸ்பிரிச்சுவல் இன்சைட், ஆவிக்குரிய கண் திறந்து இருக்குது அவருக்கு. ஆகவே தான் அவர் ஆபத்தை பார்க்கல, ஆபத்தின் மத்தியிலே ஆண்டவர் வைத்திருக்கிற பாதுகாப்பை பார்க்கிறார். நமது ஆவிக்குரிய கண்கள் இந்த 2 மாம்சத்து கண்கள் இல்லை, நமக்குள்ளே ஆவிக்குரிய கண்கள் இருக்கிறது. இது நமக்கு திறந்து இருக்கணுங்க. அப்படி திறந்து இருந்தா ஆபத்தை அல்ல, ஆண்டவரின் பாதுகாப்பை பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆபத்தையும் தாண்டி கர்த்தனம் வைத்திருக்கிற பாதுகாப்பை பார்க்க முடியும். குடும்ப வாழ்க்கையும் சரி, ஊழியமா இருந்தாலும் சரி, வேலை வியாபாரம் எதுவா இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் இதுதான் ஆவிக்குரிய கண்கள் திறந்திருக்கணும். திறந்திருந்தா எலிசா போது சொல்லுவோம், அவர்களோடு இருப்பவர்கள் காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஹல்லேலூயா. ஆமே. எலிசாவின் ஆயுதம் மாம்சத்துக்குரிய ஆயுதம் அல்ல, அது ஆவிக்குரிய ஆயுதம். ஆகவேத்தான் பவுல் சொல்ற ஒரு வார்த்தை 1 கொரிந்தியர் 10:4-5 வாசிங்க. நமது ஆயுதம் என்னங்க? ஒரு சூழ்நிலை, ஆபத்தான சூழ்நிலை வரும் பொழுது நமது ஆயுதம் எதுவா இருக்கணும் பாருங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, சூழ்நிலை ஆபத்தாரும் நெருங்கி இருக்கும் பொழுதெல்லாம் நம்ம யாரை தேடுகிறோம்? எந்த ஆயுதத்தை தேடுகிறோம்? ஜெபம் என்கிற ஆவிக்குரிய ஆயுதத்தை தேடுறோமா, அல்லது போலீஸு, கோர்ட்டு கேஸு என்று மாம்சத்திலுமே செயல்படுறோமா? வாசிக்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 10:4-5. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாயிருக்கிறது. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவா இருக்கிறது. அப்போ நமது ஆயுதங்கள்லாம் அது ஸ்பிரிச்சுவலாக்கு, விசுவாசம், ஜெபம், நம்பிக்கை, கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சி, இதுதாங்க நமது பலனா இருக்கணும். அப்படி பலத்தோடு இருக்கிற சொல்லுவார்கள், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஹல்லேலூயா. ஒரு ஜெபிக்கிற தேவ மனுஷனால எத்தனை பெரிய ஒரு பாதுகாப்பு தேசத்துக்குன்னு இங்க பார்க்க முடியுது. நம்ம எலிசா நல்லா ஜெபிக்கிற தேவ மனுஷன், அவரால் தான் தேசம் பலமுறை பாதுகாக்கப்படுது. 1 முறை 2 முறை கிடையாதுங்க. நீங்க வாசித்து பாருங்க, நீங்கள் 9-10 வருஷம் வாசி, இப்படி பல முறை தேசத்தை பாதுகாத்து இருக்கிறாருங்க அவரு. ஜெபிக்கிற தேவ மனுஷன். ஜெபிக்கிற தேவ மனுஷன் எப்படி இருக்காங்களாம், இவரே ஒரு வார்த்தையை சொல்லுவாருங்க, சூப்பரான ஒரு வார்த்தை. 2 ராஜாக்கள் 2:12 கொஞ்சம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 2:12. அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே என்று புலம்பினான். என்ன அர்த்தங்க? இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரமா இருந்தவரே. எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார். எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது எலிசா சொன்ன வார்த்தை, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமா இருந்தவரே என்று சொன்னால் ராணுவமா இருந்தவரே. இஸ்ரவேலுக்கு மகாபெரு ராணுவம். ஜெபிக்கிற தேவ மனுஷன். இதே எலிசா மரிக்கும் பொழுதும் அந்த இஸ்ரவேல் ராஜா இதே வார்த்தையை சொல்லிருக்காங்க. நீங்க 13ஆம் அதிகாரம் 14 கொஞ்சம் வாசிங்க. 13-14. 2 ராஜாக்கள் 13-14. அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்துக்கு போய் அவன் மேல் விழுந்து அழுது என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே. பாத்தீங்களா? எலியா எடுத்து கொள்ளப்பட்ட போது எலிசா சொல்றாரு, எலிசா சாகும் போது இஸ்ரவேல் ராஜா சொல்றப்ப எலிசாவும் எலியாவும் தேசத்துக்கு ஒரு ராணுவத்தை போன்றிருக்கிறார். ஆகவே தான் தேவ ஜனம், ஜெபிக்கிற ஜனம் தான் இந்த தேசத்துக்காகட்டும் பட்டணத்துக்காகட்டும் ராணுவத்தை போல் இருக்கிறார்கள். ஆகவே ஜெபிக்கிற தேவ ஜனம் தான் நமது குடும்பத்துக்கு ராணுவம், நம்ம வீட்டுக்கு ராணுவம், ஊழியத்துக்கு ராணுவம், நீ இந்த பட்டணத்துக்கே ராணுவம். ஹல்லேலூயா. ஆமே. ஆகவே தான் ஸ்காட்லாந்தை ஆளுகை செய்த ராணி குயின் மேரி அவங்க ஒருத்தர் சொன்னாங்க, ஜான் நாஸ்கு சொல்லும் பொழுது, என் ராணுவத்தை காட்டிலும்
அதிகமான பலம் ஜான் நாக்ஸ்க்கு இருக்கிறதுன்னு சொன்னாங்க. குணப்படாத ஒரு ராணிங்க அது. குணப்படாத ராணி சொல்றாங்க, என் ராணுவத்தை காட்டிலும் அதிக பலன் இந்த ஜான் நாக்ஸோட முழங்காலுக்கு இருக்குதுன்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா? அப்போ ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் இந்த பட்டணத்துக்கு, தேசத்துக்கு ராணுவத்தை போல பாதுகாப்பா இருக்கார் என்று சொன்னா, நம்ம குடும்பத்துக்கு நம்ம ஜெபம் பெரிய பாதுகாப்பா இருக்கும். 7 நாட்கள் ஜெபம் நமது குடும்பத்துக்கு, இந்த திருச்சபைக்கும் பாதுகாப்பா இருக்கும். ஆண்டவர் நம்ம நடத்துவார். ஹல்லேலூயா. அவர்களோடு இருக்கிற நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அப்படின்னா என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாருங்க? ஒரு 3 வார்த்தை சொல்றேன் பாருங்க. இதோட அர்த்தம் என்னன்னு சொல்றேன். நம்பர் 1, கண்களினால் காண முடியாத ஒரு வல்லமை நம்ம சுற்றிலும் இருக்கிறது. இதாங்க உண்மை. இன்னைக்கு இந்த ஆகஸ்ட் முதல் தேதி சொல்றார், விசுவாசிக்கணும். கண்களினால் காண முடியாத ஒரு வல்லமை, அன்சீன் பவர், காண முடியாத வல்லமை நம் வீட்டை சுற்றிலும், நமது குடும்ப சுற்றிலும், நமது கைகளும் பிரயாசம், வியாபாரம் எல்லாவற்றையும் சுற்றிலும் கண்களினால் பார்க்க முடியாத ஒரு வல்லமையை தேவன் வைத்திருக்கிறார். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. உங்க தலையுள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. உனக்கு விரோதமா உருவாக்குகிற எந்த ஆயுதம் வாய்க்காத போகும். கண்களினால் காண முடியாத ஒரு வல்லமை நம்ம சுற்றிலும் இருக்கிறது. நம்பர் 1. 2வது, தூதர்களின் பாதுகாப்பு சொல்றாருங்க. என்று சொன்னால், தூதர்களை நாம் பார்க்க முடியாதுங்க, ஆனால் தூதர்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அதான் 91ஆம் சங்கீதம் 12:13, 104ஆம் சங்கீதம் 4வது வசனம், அதெல்லாம் வாசித்து பாருங்க. தூதர்களை காற்றுகளாக வைக்கிறார். நம்ம பாதம் கழிலிடாதபடிக்கு அவர் தங்கள் கையில் ஏந்தி கொண்டு போவார்கள், 91ஆம் சங்கீதத்தில் என்றால். ஆகவே நாம் தூதர்களை பார்க்க முடியாது. பார்க்க முடியாமல் போனாலும் தூதர்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி ஸ்டேட்மெண்ட் சொல்றாருங்க. 3வது ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப, அந்த வேலைக்காரனை பார்த்து சொல்றாரு, நம்மோடு இருக்கிற அதிகம் அப்படின்னு. என்ன அர்த்தம்? வேலைக்காரனே, நீ தடைய பார்க்காதப்பா, முரண்பாடுகளை பார்க்காத, எதிரான சூழ்நிலை பார்க்காத, இவர்கள் மத்தியிலே கர்த்தர் வைத்திருக்கிற வாய்ப்புகளை பார். அப்படி சொல்றாரு. இதாங்களுக்கு அர்த்தம். இன்றைக்கு உங்களை பார்த்து, நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், தடைகளை பார்க்க வேண்டாம், எதிர்ப்புகளை பார்க்க வேண்டாம், முரண்பாடான காரியங்களை பார்க்க வேண்டாம். நமக்கு முன்பு கர்த்தர் வைத்திருக்கிற வாய்ப்புகளை பார்ப்போம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கண்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. அவிசுவாசம் தடைகளை பார்க்கும், விசுவாசம் வாய்ப்புகளை பார்க்கும். எல்லா நெருக்கத்தின் மத்தியிலே, ஆபத்தின் மத்தியிலே கர்த்தர் நமக்கு நல்ல பாதுகாப்பு வைத்திருக்கிறார். நல்ல வாசலை திறந்து வைத்திருக்கிறார். தடைகளை உடைக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதை பார்க்கணும் நம்ம. கர்த்தர் ஒவ்வொரு சொல்றார், அந்த வாய்ப்புகளை பாருங்கள். அந்த ஆவிக்குரிய இன்சைட் திறந்திருக்கட்டும். சோத்திரம். ஒரு நாள் நம்ம தோற்றே போக மாட்டோம். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இல்ல கையை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சொன்னார், மத்தேயு சுவிசேஷம் 26:53 வாசித்து பாருங்க. சீமோனே, பட்டயத்தை உருவுறாயா நீ? நான் இப்பொழுது பிதாவை வேண்டிக் கொண்டால் 12க்கு அதிகமான லேகியோன் அனுப்பமாட்டேன் நினைக்கிறையா? 10,000 தூதர்களை நான் வேண்டிக் கொண்டு அனுப்பமாட்டேன் நினைக்கிறையா? இத்தனை தூதர் பாதுகாப்பு இருக்குப்பா. ஆனால் இது தேவனுக்கு அர்ப்பணிக்கிற ஒரு நேரம். இது அடிக்கிற நேரம் இல்ல, அர்ப்பணிக்கிற ஒரு நேரம். சோத்தை எதிர்க்கிற நேரம் அல்ல, ஒப்பு கொடுக்கிற நேரம் இது. கெத்செமனே தோட்டத்தில். ஆகவே உன் பட்டயத்தை உரையில போடு, மாம்சத்துடைய ஆயத்தை எடுக்காதே, உன் ஆவிக்கிற கண்கள் திறந்திருக்கட்டும் என்று அப்பா சொன்ன அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆகவே தான் இது ஆண்டவர் நமக்கும் சொல்லுகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக யோவான் சொல்றாரு பாருங்க, 1 யோவான் 4:4, சோத்திர, உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், அவரை பார்ப்போம் நம்ம. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாருங்க. பிரச்சனையா, ஆபத்து சூழ்ந்து இருக்கிறதா? கர்த்தர் சொல்ற அற்புதமான வார்த்தை, உலகத்தை பார்க்காதீங்க, உலகத்தை இருக்கிறவன பார்க்க, உங்களுக்குள்ள இருக்கிற, நமக்குள்ள இருக்கிற இயேசுவை பாருங்கள். அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். அவர் ஒரு நாள் நம்ம கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. சாசின் போராட்டம் சில நேரங்களிலே ஆவிக்குரிய யுத்தங்கள் இருக்கலாம். கலங்காதிருங்கள், நம்மோடு இருக்கிறவர் பெரியவர், உயர உன்னதமான சிங்காசனத்தை பெற்றிருக்கிறவர், வானாதி வானங்களும் கொள்ளக்கூடாத தெய்வம், வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டு சொன்ன அற்புத தெய்வம் நம்மோடு இருக்கிறார். அதிசயமாய் நடத்துவார். இல்ல கையை உயர்த்தி ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? இவர்களை ஆண்டவர் விடுதலை ஆக்கினார், தூதர்களை பாதுகாப்பை கொடுத்து. ஆகவே ஆபத்திலிருந்து விடுதலை,
ஸ்தோத்திரம். வியாதி போராட்டமா இருக்கலாம், பிரச்சனைகளா எதுவா இருக்கட்டும், எந்த ஆபத்தா இருக்கட்டும், கலங்காதிருங்கள், விடுவிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. தமக்கு பயந்தர்கள் சூழ பாலையும் இறங்கி விடுவிக்கிற தேவன். ஆமென். டாக்டர் பால் யாங்கி சோ சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே எனக்கு தியானிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு அது ஞாபகத்துக்கு வரும். ஜப்பான் தேசத்துக்கு ஊழி செய்ய போயிருக்கிறாருங்க. ஒரு லாட்ஜில் அவர் தங்கியிருக்கிறார். அப்பொழுது அந்த ஜப்பான் தேசத்தை ஆளுகை செய்கிற அந்த பெரிய பிசாசு திடீர்னு அறைக்கு வந்து, இந்த தேசத்தில் என் தேசத்துல நீ சுவிசேஷம் சொல்லியா என்று எதுக்குது. ஒரு காலகட்டத்தில் ஒரு கழுத்தை பிடிச்சி நெருக்குது. நான் கூட அதை அனுபவிச்சிருக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட புதுசுல நேரடியாக பிசாசை பார்த்தேங்க. நேரடியாக பார்த்து என் கழுத்தை நெரிச்சுது. அப்புறம் ஆண்டவர் ரிலீஸ் பண்ணாரு. அதே போல் அவருக்கு நடந்திருக்கிறது. என்ன பண்ணுறது புரியல, உயிர் போகிற நிலைமை அவருக்கு. அப்போ ஆண்டவர் பேசுறா, இந்த வசனத்தான் சொல்ல சொன்னாரா. சாசு கழுத்தை பிடிச்சி நெருக்கும் பொழுது இந்த வசனத்தை, உலகத்தில் இருக்கிறவனும் உங்களுக்கு ஒரு பெரியவர் சொல்லு 3 முறை சொன்னாருங்க. தப்புன்னு விட்டுட்டு போயிட்டான். அத்தனை வல்லமையான வார்த்தைங்க இது. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். நல்ல கைத்தவர் தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். நல்ல தோத்திரம் பண்ணுங்க. விடுதலையோடு தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் வல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் வல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. இரண்டாவது இதே சம்பவத்திலிருந்து இரண்டாவது குறிப்பு, பயத்திலிருந்து விடுதலை. இப்போ 6:15 வாசிப்போம். 6:15. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி இருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம், என்ன செய்வோம்? ஐயோ ஆண்டவனே, என்ன செய்வோம்? What shall we do? அப்படின்னு பதறாங்க வேலைக்காரன். நாம் என்ன செய்வோம்? ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா இந்த பதறுதல், அலறுதல் இப்படிதான் இருக்கும். ஐயோ நாம் என்ன செய்வோம், என்ன செய்வோம்? ஏன் அப்படி கதறன்னா, நாம் சீரியனுடைய ஆளுகைக்குள்ள போயிட்டோம். எலிசா தீர்க்கதரிசியே, சீரியனுடைய ஆளுகைக்குள்ள நம்ம போயிட்டோம். இனி நாம என்ன செய்வோம்? சீசர் கூட அன்றைய நேரத்தில் சில நேரம் அப்படி பதறினாங்க. நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 25 வாசித்து பாருங்க. அவர்கள், நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா சுவாமி என்று படகுல சூறாவளி மத்தியில அவர்களும் பதறினாங்க. மத்தேயு 8:25, ஐயோ நாங்கள் மடிந்து போகிறோம். அப்புறம் அதே 14ஆம் அதிகாரத்தை வந்து அங்கேயும் பாருங்க, ஆவேசம் என்று ஆண்டவர் கடல் மேல் நடந்து வர்றது ஆவேசம் என்று சொல்லி அலையினார். அப்போ அவருடைய விசுவாசம் குறைவா இருந்த பொழுது இப்படி இந்த பதறுதெல்லாம் வரத்தான் செய்து. ஆனால் அதே 14 வாசித்து பாருங்க, காற்றின் கடன் ஆண்டவர் அமர்த்தின பிறகு அதே வாய் தான் சொல்லுகிறது, இவர் தேவகுமாரன். ஹல்லேலூயா. ஆமே. வாசிக்கலாமா? 14:33 வாசிங்க. இன்று பணிந்து கொண்டார்கள். 33 வாசிங்க. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன், மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று பணிந்து கொண்டார். நமக்கு கண்கள் மூடப்பட்டிருக்கும் பொழுது, அவிசுவாசம் இருக்கும் பொழுது இப்படி பதறுகிறோம். ஐயோ ஆண்டவனே, நாங்கள் மடிந்து போகிறோம்,
ஆவேசம். ஆனால் கண்கள் திறக்கப்படும் பொழுது இயேசு யாருன்னு நம்ம பார்க்கும் பொழுதுதான் தெரிகிறது. அவர் வானாதி வானங்களும் கொள்ளக்கூடாத எல்லா இயற்கைக்கு மேலான அற்புதமான தெய்வம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும், காற்றும் அடங்கும், கடலும் அடங்கும், எல்லாம் பெட்டி பாம்பு போல முடங்கி போகும். அவருக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது. அவர் தேவகுமாரன். ஓ, சர்வ வல்லமை படைத்த தெய்வம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், ஓ பயத்தோடு வந்திருக்கலாம், நெருக்கத்தோடு கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் தேவகுமாரன், தேவாதி தேவன், சர்வ லோகாதிபதியாயிருக்கிறார். அவர் எழுந்து நின்றார், காற்று அமர்ந்து போகும், கடல் அமர்ந்து போகும், உங்கள் படகுல மிகுந்த அமைதல் உண்டாகும். அல்லேலூயா. கைத்தடி தோத்திரம் பண்ணுங்க. மிகுந்த அமைதலை கொடுக்கிற அற்புத மூர்த்தி நம்மோடு கூட இருக்கிறார். பாதி வயதுல கைவிட மாட்டார், பாதி தூரத்துல கைவிட மாட்டார். உங்கள் படகானது அக்கரைக்கு போய் சேரும். ஹல்லேலூயா. முற்ற முடிய ரட்சிக்க வல்லவராகிய தெய்வம் கர்த்தர் நம்ம கைவிட மாட்டார். பயப்படாதிருங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த வேலைக்காரனுக்கு சூழ்நிலை ஒரு நம்பிக்கையற்றதா போயிடுச்சுங்க அவனுக்கு. காரணம், அவன் கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படலை. ஆவிக்குரிய குருட்டாட்டம், ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் அப்படிம்பாங்க, ஆவிக்குரிய குருட்டாட்டம். ஆகவே அவன் கண் திறக்கப்படாதனால சூழ்நிலை அவனுக்கு நம்பிக்கையற்றதாய் போய்விட்டது. நம்முடைய மாம்சத்துக்குரிய கண்கள் திறந்திருக்க வரலும், ஆவிக்குரிய கண்கள் திறக்காத வரலும் அது எப்படி இருக்குமா? ஒரு வசனம் இருக்குதுங்க, 1 கொரிந்தியர் 2:14 வாசிங்களேன். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவர்கள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆகவே தான் திரும்ப சொல்லுது, நம்ம உள்ளான கண்கள் திறந்திருக்கணும். அப்படி விசுவாச கண்கள் திறந்திருக்கணும். அப்படி இருக்கும்போது எந்த சூழ்நிலை, எந்த பயத்தில் இருந்தோம் நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. விடுதலை கொடுக்க நம்மோடு கூட இருக்கிறா. நல்ல கையை ஓய்ச்சி ஹல்லேலூயா. ஐயோ, நம்ம என்ன செய்வோம்? அலறினான். என்ன சொல்றான்? அந்த அலறுதல் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவனே ஒன்னும் நம்ம பண்ண முடியாது, இந்த சீரியருக்கு நம்ம அடிமையா ஒப்பு கொடுத்துடலாம். அப்படிதாங்க அது அர்த்தம். ஐயோ அப்படின்னு என்ன அர்த்தம்? சீரியல் சுற்றி விட்டார்கள், வேற வழியே கிடையாது, இப்போ நம்ம அடிமையா போறது வேற வழி இல்லை. ரெண்டாவது என்ன சொல்றான்னா, எதையாகிலும் ஒரு வழியை தப்பிச்சுட்டு போயிடலாம். மாம்சத்தின்படி யோசிக்கிறது, நமது பலம், நமது சாமர்த்தியம், ஆக நமது அனுபவம், அன்னார தெரியும் இன்னார தெரியும் என்று மாம்ச பலத்தை யூஸ் பண்ணி விடுவிக்க நினைக்கிறமே சில நேரங்களில். அதை போல் நம்ம எதையாகிலும் செய்துங்க தப்பித்து விடுவாங்கிறான். அல்லது மூன்றாவது அவன் சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்ன? எந்த விதத்தில் ஆகிலும் இனி நம்ம தப்பிக்க முடியாது. ஆகவே நம்ம நாமே மாற்றிக்கிறது நல்லது என்று கூட நினைக்க தோன்ற அளவுக்கு இவனுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்குங்க. ஐயோ அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னைக்கு அநேகர் எந்த வழியுமே தெரியலையா, சாம போய் சேர்ந்துருவோம் என்று நினைக்கிற கத்திரி பிள்ளையும் இருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாருங்க, இதுவரை நம்ம பலத்தை நம்ம வாழல, நம்ம ஞானத்துல வாழல, உலகத்தை அப்படி வாழலாம். ஒரு நடிச்சு ஒரு முன்னாடி வாழ்ந்திருக்கலாம். இப்ப நம்ம வாழறது, நம்ம இருக்கிறது எல்லாமே தேவ பலத்துல, அவர் கிருபையில, அவர் இரக்கத்துல. அவர் கிருபையை சார்ந்திருக்கிற மக்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அவர்களுக்கு தற்கொலை என்பதே முடிவு அல்ல. சோத்திரம், முடிவு மகிமையாதான் இருக்கும் நமக்கு. ஹல்லேலூயா. ஆகவே ஐயோ அலரும் பொழுதுதான் சில தப்பான முடிவுலாம் எடுக்கிறாங்க. அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, அப்ப தேவ பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் எதுவுமே வரக்கூடாது. எல்லாவற்றையும் அது ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள். அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அந்த வேலைக்காரன் நடுங்கினான். ஆண்டவர் சொல்றாருங்க தேவ பிள்ளைகளை பார்த்து, ஆகவே தூதர்களை பாருங்கள், பரம சேனையின் பாதுகாப்பு நம்ம இருக்கிறதை பாருங்கள், நம்ம சுற்றிலும் இருக்கிற கர்த்தர் வைத்த பாதுகாப்பை பாருங்கள். எல்லா பயத்தில் இருந்தும் கர்த்தர் நம்மை ரிலீஸ் பண்ணி விடுவார். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். வெளிப்படுத்தும் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 17-18 கூட மனசுல வைங்க. கண்கள் திறக்கப்படாத ஒரு லவோதிக்கேய சபை, அவர்கள் ஆவிக்குரிய கண் திறக்கல.
அப்படி குருட்டாட்டம் உள்ள சபையார் கர்த்தர் கடிந்து கொள்றாரு, உன் கண்ணுக்கு வந்து கலிக்கம் போடணும் என்று சொல்லி. இன்னைக்கு மருமையான கத்திரி பிள்ளைகளே, இதில் ஒரு கருத்தை சொல்லி அடுத்த குறிப்பு சுருக்கமாக சொன்ன உங்களுக்கு. அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்க, நமக்கு தான் சொல்றாருங்க. இந்த 17 வாசித்து பார்த்தீங்கன்னா எலிசா சொல்றாரு, அவன் கண்ணை கர்த்தர் திறந்துட்டாரு. திறந்த பிறகு பார்த்தீங்கன்னா இவர்கள் பட்டணத்தை சுற்றிலும் இல்லை, இவர்கள் இருக்கிற மலையை சுற்றிலும் தான் ராணுவம் கர்த்தர் வச்சிருக்கிறார். வாசிக்கலாமா? 17வது வசனம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் கண்கள் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும், எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். பாத்தீங்களா? பட்டணத்தை சுற்றி இல்லைங்க. என்ன அர்த்தம்? விசுவாசி பட்டணத்தில் 1000 பேர் இருக்கலாம், ஆனால் யார் ஆண்டவர் விசுவாசிக்கிறார்களோ அவர்களை சுற்றிலும் பாதுகாப்பு உண்டு. இன்றைக்கு இந்த அதிகாலை ஆண்டவர் தேடி வந்திருக்கீங்க. கர்த்தருக்கு பயந்த ஜனமே, கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களே, கர்த்தர் சொல்றாருங்க, இந்த பட்டணத்தை சுற்றிலும் இல்ல, உங்களை சுற்றிலும், உங்கள் வீட்டை சுற்றிலும், உங்கள் வியாபாரத்தை சுற்றிலும் பரமசேனையின் பாதுகாப்பு இருக்கிறது. அவரை நம்புகிற விசுவாசிக்கிற மக்களுக்கு அந்த பெரிய பலத்தை பாதுகாப்பதை வைக்கிறார். நான் விசுவாசிக்கிற ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. உங்களை சுற்றிலும் தூதர்களின் பாதுகாப்பு இருக்கிறது. அது அக்னிமயமான பாதுகாப்பு. அதை தாண்டி வந்து கிரியை செய்வதற்கு யாருக்கு அதிகாரம் அல்ல. எல்லா பயத்தில் இருந்தும் ஆபத்தில் விடுவிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பட்டணத்தில் 1000 பேர் இருக்கலாம் சார், அவர் விசுவாசிக்கிற ஜனம் யார்? இந்த சபையில் 1000 பேர் இருந்தாலும் சரி, விசுவாசிக்கிற ஜனம் தான் நீங்க வந்திருக்கீங்க. ஆகவே உங்களை சுற்றிலும் கர்த்தர் நல்ல பாதுகாப்பு வைத்திருப்பார் இந்த மாதத்துல. ஹல்லேலூயா. என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும், ஓ எல்லா கோணலாம் செவையாய் மாற்றுவா. ஆகவே பயப்படாதீங்க. இப்போ நமக்கும் அந்த சூழ்நிலை தான். அடுத்து நம்ம என்ன பண்றது தெரியாது. நமக்கு இவ்வளோ திங்ஸை கொண்டு போய் எங்க வைக்கிறது? நமக்கும் ஒரு இடம் இருக்குது, சொந்த இடத்துல ஒரு சின்ன வீடு இருக்குது, அந்த இடத்துல வைக்கலாம். ஒரு ஷெட்டு சின்னதை போட்டிருக்கிறோம், வைத்திடலாம். எவ்வளோ நாளைக்கு அதை வச்சிருக்க போகிறோம்? நம்ம அடுத்து எங்கே கொண்டு போக போகிறோம்? நம்ம இடத்துல வந்து ஒரு ஆலயத்தை கட்டணும்னா உடனே முடியாது. இப்போ தான் இடத்த வாங்கியிருக்கிறோம், உடனே செய்ய முடியாது. நம்மளால் பர்மிஷன் வாங்கணும், அப்புறம் ஆலயத்தை கட்டுறதுக்கு பெரிய தொகை தேவைப்படும். 1000 நமக்கு முன்பாக இருக்கிறது. அடுத்து என்ன செய்ய போகிறோம் தெரியாது நமக்கு. நான் யோசித்த பொழுது தெரியும், அன்றைக்கு அவர்கள் எலிசாவை சுற்றி என்ன விதமான ஒரு சூழ்நிலை அப்படித்தான் நமக்கும் இருக்கிறது. அடுத்து என்ன செய்ய தெரியாது. எலிசாவுக்கும் அப்படித்தான், வேலைக்கான அப்படித்தான், அடுத்து என்ன நடக்கும் தெரியாது. ஆனால் அவர்களை தேவன் கைவிடவில்லை, நம்மையும் கைவிட மாட்டார். அடுத்த லெவலுக்கு கர்த்தர் கொண்டு போவார். அவருடைய காரியங்கள் எல்லாம் மறைவா இருந்தாலும் அது ஆச்சரியமானவைகள், வழிகள் எல்லாம் ஆராய முடியாதது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். இந்த ஊழியம் கர்த்தருடைய ஊழியம். ஸ்தோத்திரம் நடக்கும். ஹல்லேலூயா. ஆமென். பலர் பலவிதமான தரிசனங்கள் சொப்பனங்கள்லாம் சொல்றாங்க. சிதறி போற மாதிரி பார்த்தேன் அப்படிலாம் சொல்றாங்க. நான் விசுவாசிக்கிறேன், சிதறி போகாத ஐயா. இது கர்த்தருடைய மந்தை, இது ரத்தத்தால் மீட்கப்பட்ட மந்தை. ஹல்லேலூயா. ஒன்றும் குறையாது. விசுவாசிக்கலாம் நீங்க? எல்லாம் கைத்தடி தோத்திரம் பண்ணுங்க பாருங்க. Praise the Lord. Hallelujah. 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 எல்லாம் கரங்களை உயர்த்தி நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. மூன்றாவது, முதல்ல ஆபத்திலிருந்து விடுதலை, தூதர்களின் பாதுகாப்பு, பாளையம் இறங்கி நம்ம விடுவிக்கிறவர். இரண்டாவது பயத்திலிருந்து விடுதலை. மூன்றாவது இதே பகுதியில் நெருக்கத்திலிருந்து விடுதலை. 3 குறிப்பும் இதே இருக்குது பாருங்க. இப்ப மறுபடியும் 6:17 வாசிப்போம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ
எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். எலிசா ஜெபம் பண்றாருங்க. பண்ண உடனே கர்த்தர் வேலைக்கார கண்ணை திறந்துட்டாரு. நான் விசுவாசிக்கிறேன், நம்ம ஆவிக்குரிய கண்களை திறக்கக்கூடியது ஜெபந்தான். ஜெபந்தான் நம்ம கண்களை எல்லாம் திறக்கும். நான் இன்னும் விசுவாசிக்கிறேன், 7 நாளும் கூட்டம் நடத்தியிருக்கிறோம், 7 நாளும் வசனத்தை போதித்திருக்கிறோம், 7 நாளும் ஜெபம் பண்ணி இருக்கிறோம். நம்ம எல்லா கண்களை கர்த்தர் திறந்து விட்டிருக்கிறான். சோத்திரம். கண்களை ஏறெடுத்து பாருங்கள். ஹல்லேலூயா. வாழை வயல் நிலம் விளைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஜெபம் தான் கண்களை திறக்கும். ஜெபத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்குதுங்க. இப்போ பாருங்க, கண்ணை திறந்துட்டார். இப்போ பரமசேனை அவன் பார்க்கிறான் என்றால், கண் திறக்கப்படுவதற்கு முன்பு சீரிய ராணுவத்தை பார்த்த அதே கண்கள் இப்பொழுது கண் திறக்கப்பட்ட பிறகு தேவ சேனை பார்க்கிறான். ஒரே இடம்தான், ஒரே மனுஷன்தான், ஒரே கண்கள் தான். முன்பு சீரிய ராணுவத்தை பார்த்து அலறனா, இப்பொழுது கர்த்தருடைய சேனை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறான். ஆகவே இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், தேவ ஜனத்தை பார்த்து, ஸ்தோத்திரம், நமக்கு முன்பாக நம்ம சுற்றிலும் இருக்கிற அந்த பரமசேனையை பாருங்கள், கடைசி வரை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. ஏசாயா 12:2, சங்கீதம் 56:3, நான் பயப்படுகிற நாளில் கர்த்தரை நம்புவேன். பயமா கலக்கமா? கர்த்தர் சொல்றார், கர்த்தரை நம்புவோம். அவரை நம்பினவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்புகிறவனோ செழிப்பா. பிரைஸ் தி லார்ட். இல்லையா? ஒரு வார்த்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எலிசா ஆண்டவரே இவனுக்கு இன்னொரு அற்புதத்தை செய்யும் அப்படின்னு ஜெபிக்கலங்க. அவர் இன்னொரு அற்புதத்தை செய்யுங்கப்பா, பதிலாக கண்களை திறந்தருளும். என்ன அர்த்தம் தெரியல? ஆண்டவரே இவனை அடுத்த ஒரு பரிமாணத்துக்கு கொண்டு போகும், நெக்ஸ்ட் டைமென்ஷன். அதாங்க அர்த்தம். அதுக்கு இவனை அடுத்த பரிமாணத்துக்கு கொண்டு போகும் சாமி. இப்போ இதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். உன் கண்ணை திறந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். அதாங்க அர்த்தம். நான் விசுவாசிக்கிறேன், நம்ம குடும்பத்துக்கும் சரி, நம்ம சபைக்கும் சரி, இந்த நெருக்கம் என்பது அடுத்த பரிமாணத்துக்கு, நெக்ஸ்ட் டைமென்ஷனுக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். நெருக்கத்திலிருந்து விடுதலை. இந்த நெருக்கத்திலே தான் விடுதலை வைத்திருக்கிறார். நமது குடும்பத்தையும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி, சபை ஊழியத்தை அடுத்த நெக்ஸ்ட் டைமென்ஷனுக்கு கர்த்தர் நம்ம கொண்டு போகிறார். அதுதாங்க எலிசாவின் ஜெபம். ஹல்லேலூயா. கோவிட் காலங்கள்ல அடுத்து என்ன செய்ய போறோம் தெரியாது நமக்கு. இத்தனை ஆயிரம் வச்சு எப்படி அங்க அந்த இடத்துல சின்ன இடத்துல நடத்துறது, டிஸ்டன்ஸ் எப்படி கீப் பண்றது, எங்க போறது, எங்க நமக்கு வெஹிக்கிள்ஸ் வைக்கிறது தெரியாது. ஆண்டவர் பாருங்க அற்புதமா இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாருங்க. இப்போ இங்க ஒரு நெருக்கம் நமக்கு. இன்னும் 450 பைக் 150 கார் எங்க நிறுத்த போறோம் தெரியாது. ஆனால் அடுத்த டைமென்ஷன் கர்த்தர் கொண்டு போவார். இந்த நெருக்கத்தை விடுதலை ஆக்குவார். அவர் பெரியவர். ஓ, பரமசேனை நமக்கு இருக்கிறது. பயந்தலுக்கு சூழ பாளையம் நடத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இதை செய்வார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாம் கைத்தடி தோத்திரம் பண்ணுங்க பாப்போம், நல்ல விசுவாசத்தோடு. ஹல்லேலூயா. அடுத்த டைமென்ஷன் கொண்டு போக ஜெபம் என்னன்னா, ஆண்டவரே கண்களுக்கு தெரியாதது அவன் பார்க்கட்டும் சுவாமி அப்படி சொல்றாருங்க. கண்களுக்கு புலப்படாத நீர் வைத்திருக்க பாதுகாப்பை இவனுக்கு காண்பித்தருளும். நம்பர் 1. ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் பார்வையில இவன் பார்க்கட்டும் சுவாமி. ஆண்டவர் எப்படி பார்ப்பாருங்க? செத்து போனது லாஸ்ட் எப்படி பார்த்தாருங்க? இவன் நித்திரையா இருக்கிறான், அவன் சாகல, நித்திரையா இருக்கிறான். எவரின் மகளை எப்படி பார்த்தாருங்க? இவள் நித்திரையா இருக்கிறார், சாகவில்லை. இல்லையா? ஆண்டவர் பார்வை அப்படித்தான். ஆக முடிந்து விட்டது, நடந்து விட்டது, அவ்வளவுதான், இதுக்கு மேல் நடக்காது என்று பார்ப்பது அல்ல. இவன் அப்படி பார்க்கறான். இவன் கண்ணை திறந்துருங்க. என்ன அர்த்தம்னா, இனி முடிந்து விட்டது அவ்வளவுதான் என்று அல்ல, அதையும் தாண்டி இன்னும் இருக்கிறது, இன்னும் உயிரோடு இருக்கிறது, இன்னும் உயிரோடு இருக்கிறார், இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவார். இதுதாங்க கர்த்தருடைய பார்வை. நம்ம அப்படி பார்ப்போம், ஒருபோது வைக்கப்பட்டு போக மாட்டோம். இந்த ஆகஸ்ட் முதலத்தை கர்த்தர் சொன்ன, நீங்கள் ஒருபோது வைக்கப்பட்டு போகத்தை விட மாட்டா. எல்லாம் அது பண பிரச்சனையோ, வியாதியோ, போராட்டமோ, அல்லது வியாபாரத்தில் வேலையில பிரச்சனையும்,
கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு ஒருபோதும் நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆண்டவர் பார்க்கிறது போல பார்ப்போம். ஒரு நாள் வெட்கப்பட்டு போக கர்த்தர் விட மாட்டார். ஹல்லேலூயா. மூணாவது சொல்றாருங்க, என்ன கண்ணை திறந்தன்னா, நீ வைத்திருக்க தூதர்களின் பாதுகாப்பை இவனை காட்டுங்க சாமி. அதுதான் 37 பார்த்தோம். பயந்துள்ள சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிற தேவன் அவர் நம்மோடு இருக்கிறார். ஒரே இரவில் 1,85,000 இராணுவத்தை முறியடித்து எசேக்கியாவுக்கு விடுதலை கொடுத்தவர் என்றால் இன்றைக்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எரேமியா 33:3 சொல்கிறது, ஓ என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நீ அறியாதும் எட்டாம் பெரிய காட்டில் அறிவிப்பேன். புத்திக்கு எட்டாத அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார், திருச்சபைக்கு செய்வார். கர்த்தர் நம்ம கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் யாரோடு பேசுகிறார்? நீங்க என்ன முடியாத புத்திக்கு அப்பாற்பட்ட பெரிய அற்புதத்தை தேவன் இந்த மாதத்திலே உங்களுக்கு செய்ய போகிறாருங்க. நல்ல கைத்தறி தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். ஹல்லேலூயா. அந்த மலையை சுற்றிலும் ஆண்டவர் சேனை இருந்ததை பார்த்தாங்க. நம்ம விசுவாசிக்கிறோம், நம்ம பார்வை கல்வாரி மலையை நோக்கி பார்க்கட்டும். கல்வாரி மலையில நமக்கு ஆண்டவர் வைத்திருக்க சேனையை பார்க்கட்டும். அந்த சேனை என்ன? அவர் ரத்தத்தின் வல்லமை. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிந்தின ரத்தத்தின் வல்லமை தான் நமக்கு பாதுகாப்பு. அதுதான் நமக்கு பெரிய சேனை. அந்த ரத்தத்தின் பாதுகாப்பை பெரிய சேனை அடிக்க சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை. எதற்கு அதிகாரம் இல்லை? மரணத்துக்கு அதிகாரி சாத்தானை தமது மரணத்தினால் அடிக்கும்படிக்கு ஜீவகாலம் எல்லாம் விடுதலையாக்கும்படி இயேசு சிலுவைக்கு போனவர் நம்மோடு இருக்கிறார். அவர் பாதாளத்தை வென்றவர், அவர் சாத்தானை வென்றவர், பேயை வென்றவர். ஓ, நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம் பாதுகாப்பா இருக்கிறது. கிருபை நமக்கு பாதுகாப்பா இருக்கிறது. இரக்கம் பாதுகாப்பா இருக்கிறது. உயிர்த்தெழுந்த வல்லமை பாதுகாப்பா இருக்கிறது. கல்வாரி மலையை பாருங்கள், நம்ம விடுவிக்கிற ஆண்டவரை பாருங்கள். விடுதலை நாயகன் இயேசு நம்மோடு இருக்கிறார். வெற்றி பெற்றவர் நம்மோடு இருக்கிறார். அவர் இந்த நாளில் சொல் நமக்கு வெற்றி கொடுக்க வல்லவராய் வந்திருக்கிறார். நாம் பார்க்க வேண்டிய மலை கல்வாரி மலை. அங்கே இருக்கிற சேனை, அதை பார்த்த ஒருவரும் தோற்று போனதல்ல, ஒருவரும் வைக்கப்பட்டு போனதல்ல. இந்த அதிகாலை ஆண்டவர் நம்பி வந்திருக்க உங்களை கர்த்தர் சொல்லுகிறார், அவர் நம்பி இருக்கிற நீங்களும் வைக்கப்பட்டு போக கர்த்தர் விட மாட்டார். நல்ல கைத்தறி தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்க தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கல்லி மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தை வாசல் மேற்கொள்வது இல்லை. பாதாளத்து வாசல் மேற்கொள்ளவே கொள்ளாது. பரமேஸ்வரன் நம்மோடு இருக்கிறது. கல்வாரி உயிர் தெரிந்த வல்லமை நம்மோடு இருக்கிறது. கடைசி நடத்த நம்மோடு இருக்கிறார். அவர்களோடு இருக்க பாட்டு நம்மோடு இருக்கிறது அதிகம். ஹல்லேலூயா. சுவாசிக்கிறீங்களா? எல்லாம் அப்படி இருந்துக்கலாமா? நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி அசையை தொடருகிறேன். நான் அசையை தொடருகிறேன். நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி அசையை தொடருகிறேன். அசையை தொடருகிறேன். பாடுகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடுகிறேன். தொடர்ந்து ஓடுகிறேன். தொடர்ந்து ஓடுகிறேன். நான் எதற்காய் எல்லாம் சந்தோஷப்படு. பில்லானவை மறந்து புல்லானவை நோக்கி அடுத்த டைமென்ஷன் பார்ப்போம். அடுத்த லெவலை பார்ப்போம். பாடுகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடுகிறேன். தொடர்ந்து ஓடுகிறேன். தொடர்ந்து ஓடுகிறேன். நல்ல கரங்களை தொட்டி அப்பாக்கு நன்றி செலுத்துங்க. ஆபத்திலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை இந்த மாசம், நெருக்கத்திலிருந்து மாசம் விடுதலை. இந்த மாதம் விடுதலையின் மாதம். ஹல்லேலூயா.
பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு பயந்தவருடைய சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மாதங்களுக்கு விடுதலையின் மாதமாய் வைத்திருக்கிறீர். பலவிதமான அடிமைத்தனத்திலிருந்து, பயத்திலிருந்து, ஆபத்திலிருந்து, நெருக்கத்திலிருந்து, வியாதியிலிருந்து, ஆண்ட போராட்டத்திலிருந்து நீர் எங்களை விடுவிப்பதற்காய் மக்கள் ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனையிலிருந்து விடுவிப்பதற்காய் மக்கள் ஸ்தோத்திரம். இனம் புரியாத மரண பயத்திலிருந்து விடுவிப்பதற்காய் மக்கள் ஸ்தோத்திரம். பல மாதங்கள் வருஷங்கள் அடிமைப்படுத்தின மனுஷன் கையிலிருந்து, சாத்தான் கையிலிருந்து எங்களை விடுவித்ததுக்காய் மக்கள் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்கள் ஆண்டவர் விடுதலையின் நாயகர். அநேகர் சில விட முடியாத கொடிய பாவ பழக்கத்திலிருந்து இந்த மாதம் விடுவிக்கிறதுக்காக மக்கள் ஸ்தோத்திரம். அக்கிரமத்திலிருந்து விடுவிப்பதற்காக மக்கள் ஸ்தோத்திரம். அடைக்கப்பட்ட வாசலை இந்த மாதம் திறப்பதற்காக மக்கள் ஸ்தோத்திரம். Thank you Holy Spirit. பொருளாதாரத்தை ஒரு திருப்தியை கொடுத்ததுக்காக மக்கள் ஸ்தோத்திரம். உமது நாமத்திலே இதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் சாமி. எங்களை நடத்தும். உங்க நாமம் மகிமைப்படட்டும். நல்ல ஆரோக்கியம், சுகம், பலன் உண்டாகட்டும். பொருளாதாரத்திலும் சரீர பிரகாரம் காரியங்களும் ஊழியத்திலும் நல்ல வெற்றி உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த இடத்துல இருக்க எல்லா பொருளையும் டிஸ்மேண்டில் பண்ணணும், அதை கொண்டு போய் சேர்க்கணும், அடுத்து பயன்படுத்தணும். பெரிய வேலை இருக்கிறது அறிவி. எல்லாவற்றையும் சீரும் சமன் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். அடுத்து போகிற இடத்தை நீர் ஆசீர்வதிப்பீரார். தொடர்ந்து வழி நடத்தும் கர்த்தர். கிருபை எங்களை தாங்கட்டும். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இந்நாள் மட்டும் அருமையான விசுவாச குடும்பங்களுக்கு நான் கோடான் நன்றி செலுத்துகிறேன். எல்லா நேரங்களும் கூடவே இருந்து ஜெபித்து ஆதரித்து ஆண்டவரே உதவியா இருக்கிற எல்லா விசுவாச மக்களை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கமிட்டி மெம்பர்ஸை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். டீம் லீடர்ஸை, டீம் மெம்பர்ஸை, எல்லா வாலிப சகோதரர்கள் சகோதரி ஐக்கியம், சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி ஆண்டு யூத்துடைய ஐக்கியம் எல்லாவற்றையும் நான் வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். பிசினஸ் ஃபெலோஷிப் இருக்கிற தேவ மக்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உடன் ஊழியர்கள், மியூசிக் சிஸ்டம் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் கூட நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஸ்தோத்திரம். கிருபை தாங்கட்டும். பார்க்கிங் டீமை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த பெரிய இடத்துல சிறப்பாய் செய்திருக்கிறார்கள். அவர்களை ஆசீர்வதியும். ஒவ்வொரு டீமையும் ஆசீர்வதி. தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். கிருபை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல புகழை மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் இடத்துல சமாதானமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. Praise the Lord.